யாராக இருந்தாலும் தன்னுடைய தன்மானத்தை விட்டுட்டு அவர் தளபதியாக இருக்கட்டும் அந்நியாராக இருக்கட்டும் ஒரு காரில் ஏறுறாங்க, கீழே குடிஞ்சு அவங்க புடவை ஒரு சரி பண்ணி விடக்கூடாது. அமைச்சர் சேகர் பாபு அந்த அமைச்சருக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல. அவங்க வந்து பொள்ளாச்சி மேட்டரில் போராட்டம் நடத்தினாங்க. நீங்கள் ராணிப்பேட்டில் நடத்தலை, போராட்டம் பண்ணுங்க தானே சொல்கிறோம். எதிர்கட்சி ஏன் செயல்பட மாட்டேன் சொல்கிறோம். இது ஒரு ஆர்ப்பாட்டமோ இது ஒரு முற்றுகை போராட்டமோ டாஸ்மாக ஏன் எடுக்க மாட்டுறாரு எடப்பாடி? எதிர்கட்சியாக ஏன் வேகமாக செயல்பட மாட்டுறாரு? ஏன்னா அங்கே வந்து மேகநாதன் மாட்டிட்டு இருக்காரு. டாஸ்மாக் மாட்டில் இப்பவும் சொல்கிறேன், அடைக்கி தான் வாசிப்பார் அண்ணன் எடப்பாடியார். தனியாக இப்போ மேகநாதன் மட்டும் தனியாக உருவ முடியாது, திமுகவை மட்டும் தனியாக வெளியே எடுக்க முடியாது. இப்போ விசாக மாட்டினார்னா அதுக்கு இருந்து முன்னாடி இருந்த ஐஏஎஸ் அதிகாரி மாட்டியிருப்பார். அதுக்கு முன்னாடி இருந்த இப்போ ஆவின் எம்டியாக இருக்கிற ஐஏஎஸ் அதிகாரி அண்ணாதுரை மாட்டுவார். யாராவது டாஸ்மாகில் இவங்க அத்தனை பேர் இந்த குடும்பத்தோடு உள்ளே போக போகிறாங்க. அக்கா கனிமொழி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக அவங்க தான் இருப்பாங்க, மற்றவங்களாம் சிறைச்சாலையில் தான் இருப்பாங்க. இன்றைக்கி தேதிக்கு திமுக வந்து பலமாக இருக்குது. இன்றைக்கி தேதிக்கு எலெக்ஷன் வச்சா இன்றைக்கி திமுக தான் வரும், நாளைக்கு யார் வருவாங்கன்னு சொல்ல முடியாது. அதனால் இந்த வாட்டி டிசம்பர் மாதத்துக்குள்ளே திமுக ரிசைன் பண்ணி எலெக்ஷனை கொண்டு வர போகிறாங்க. நீங்கள் எல்லோரும் 2026 எல்லாரும் பேசிட்டு இருக்கோம். 2026 இந்த வாரம் எலெக்ஷன் கிடையாது. எழுதி வச்சிங்க, அடித்து சொல்கிறேன். 2025 தான் எலெக்ஷனு. ரியல் ஒன் நண்பர்கள் உறவுகளுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து வரும் அதிமுகவுடைய முன்னாள் நிர்வாகி ஆவின் வைத்தியநாதன் அவர்கள் நம்முடைய இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கங்க. ராணிப்பேட்டையில் அந்த மாணவி விவகாரம் தெய்வ செயல் அப்படிங்கிற திமுகவுடைய இளைஞரணி நிர்வாகி விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு காலையில் அந்த மாணவி வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. எனக்கு இந்த ஆட்சியில் நீதி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை துளியளவு கூட இல்லை அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. இதை எப்படி பார்ப்பது? ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுக்குறாங்க. 2021 இப்போல்லாம் குற்றங்கள் குறைஞ்சிருக்கு, விபத்துகள் குறைஞ்சிருக்கு, எல்லாமே சொல்கிறாங்களே தவிர அறவே இல்லைன்னு யாரும் சொல்ல முடியல. இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜிக்கு இவ்வளோ குறையிறது ஒரு பெரிய விஷயந்தான். ஆனால் இதை விட அதிகமாக மக்கள் எதிர்பார்க்குறாங்க. காவல்துறை அம்மா கிட்ட இருந்த மாதிரி இல்லை, ஃப்ரீ ஹேண்டு கொடுக்கல. காவல்துறை போக்குவரத்து காவல்துறை எடுத்துக்கிட்டு மக்களை டெய்லி மடக்கி துன்புறுத்துகிறாங்க, ஃபைன் போடுறாங்க. குழந்தை குட்டியோட நிம்மதியாக பைக்கில் போக முடியல. இந்த ஆட்சி வந்து தமிழ்நாட்டில் கவுரணும்னா அது காவல்துறையோட, அது லா அண்ட் ஆர்டராக இருக்கட்டும் இல்லை போக்குவரத்து துறையாக இருக்கட்டும், ரெண்டுமே வந்து மக்களுக்கு காவல்துறை மேலே நம்பிக்கை இல்லை. இந்த காவல்துறைக்கு பொறுப்பு யார்? மாண்பு முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள். அவர் ஏன் இன்னும் காவல்துறை மேட்டரில் மெத்தனமாக இருக்கார்? இதெல்லாம் கூட கண்டிக்க மாட்டார். இன்னும் 8 மாதம் தான் இருக்குது எலெக்ஷன் வரத்துக்கு. இந்த தந்திரம் இந்த போக்குவரத்து காவல்துறை பிரிவை வந்து அடக்கி வைக்க வாசிக்க மாட்டுறாங்க. டெய்லி 10 பேர், இங்கே பார்த்தா 10 பேர், அந்த பக்கம் 10 பேர் குறைவில்லாமல் நிற்கிறாங்க. ஆனால் பீக் ஹவர்ஸில் யாரும் இருக்கிறதில்ல. இது முதலமைச்சரோட, நம்மளும் பல விஷயம் பல தடவை சொல்லிட்டோம், முதலமைச்சரோட நாலேஜ் போதா இல்லையா? அது கூட உளவுத்துறை வந்து ஒரு நாளைக்கு 5 முறை முதல்வரை வந்து பார்க்கணும், புரோட்டோகால் பிரகாரம் பார்த்து 4 மணி நேரத்துக்கு 5 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி மக்கள்கிட்ட என்ன பிரச்சனைன்றது சொல்லும். ஆனால் இது வந்து உளவுத்துறை முதல்வரை பார்க்குறாங்களா இல்லை செப்பரேஷன் சாரை பார்க்குறாங்களான்னு தெரியல. ஆனால் முதல்வருக்கு தகவல் சொல்லிகிட்டே இருக்கணும் அவங்க தொடர்ந்து. ஊடகத்தில் இப்போ எல்லா ஊடகமே யூடியூப் மீடியாலாம் தைரியமாக திமுகவை எதிர்த்து வராங்க. ஆனால் பிரபல டிவி மீடியாலாம் இருக்குல்ல, பார்த்தீங்களா, பெரிய தினத்தந்தி ஆகட்டும் இல்லை சன் டிவியாக இருக்கட்டும் இல்லை ஜெயா டிவியாக கூட இருக்கட்டும், ஆனால் திமுக அரசை வெகுவாக அவங்க செய்கிற குற்றச்சாட்டை வந்து சுட்டி காட்ட கூட மாட்டாங்க. எதுக்கு கூட தேவை, செய்கிற தவறுகளை சுட்டி காட்ட தயங்குறாங்க. திமுக தவறை வந்து இந்த கடைசி 8 மாதம் கூட சுட்டி காட்டலாம்னா எப்போ தான் அவங்க தவறை திருத்திப்பாங்க? ரொம்ப வேதனையாக இருக்குது. அதெல்லாம் நம்ம வந்து எப்படி சொல்கிறது? அதேமாதிரி வார நாளிதழ்கள் கொஞ்சம் நெஞ்சம் ஒரு 10% ஜூனியர் விகடன் அங்கங்கே எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. சில நேரத்தில் விளம்பரம் வந்தால் அதிகமாக அவங்களும் எதிர்ப்பை குறைச்சிக்கிறாங்க. அறவே நக்கீரனை பற்றி நம்ம சொல்லவே தேவையில்ல. அது ஒரு திமுகவோட சின்ன முரசொலி. நக்கீரன் பத்திரிகை வந்து அதே நம்ம இவர் இருக்கார் தாமோதரன் சார் வந்து யூடியூப்பில் பேசும்போது திமுக அட்டாக் பண்ணுவார். ஆனால் எழுதும்போது திமுக ஒரு வரி கூட அட்டாக் பண்ணுறதில்ல. இன்றைக்கி கூட தாமோதரன் சார்கிட்ட பேசுகிறேன் காலையில். என்ன சார் உங்கள் எழுத்துக்கும் உங்கள் செயல்பாடுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. எழுத்தில் வந்து வித்தியாசம் சார். நான் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறேன். இது யூடியூப்பில் போகும்போது நான் வந்து என்னுடைய வாய்ஸ் இது வந்து என்னுடைய வாய்ஸ் இல்லை அப்படின்னு அவர் மறுத்து பேசுகிறாரு. தவிர திமுகவை இருக்கிற நிலையே எழுதுறதுக்கு எந்த பத்திரிகையும் தயாராக இல்லை, எந்த மீடியாவும் திமுக ஆளுங்கட்சி எழுதுக்கிறதுக்கு தயாராக இல்லை. ஏன் அந்த பயம், அந்த தயக்கம்? இப்போ இந்த மாணவியுடைய ராணிப்பேட்டை அரக்கோணம் மாணவியுடைய விவகாரத்தை குறித்து சேகர் பாபு அவர்களிடத்துல செய்தியாளர்கள் கேட்கும்போது, நாங்கள் ஏற்கனவே சொல்லிட்டோம், பொல்லாத ஆட்சிக்கு பொள்ளாச்சி தான் சாட்சி அப்படிங்கிறத ஏற்கனவே சொல்லிட்டோம். இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா சாத்தான்குளம் ஆட்சிக்கு சாத்தான்குளம் சாட்சி அப்படிங்கிற நிலையில தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை எப்படி எடுத்துக்க? சாத்தான்குளம் மேட்டராக இருக்கட்டும், தூத்துக்குடி இப்போ ஸ்டெர்லைட் மேட்டராக இருக்கட்டும், எடப்பாடி ஆட்சியில் அது ஒரு
புள்ளி என்பது மக்களுக்கு அனைவருக்கும் தெரியும். அதனால தான் அந்த ஆட்சியை அகற்றிட்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை, திராவிட மாடல் ஆட்சியை மக்கள் வந்து கொண்டு வந்தாங்க. திரும்ப நீங்கள் அதை பற்றி 4 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் இன்னும் நீங்கள் அதையே சொல்லிட்டு இருக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்கள் அதுவே பரவாயில்லன்ற அளவுக்கு எடுத்து விட்டீங்க. அவர் பண்ணது தப்பு தானே உங்களுக்கு மாற்றி ஓட்டு போட்டுருவாங்க. யாராக இருந்தாலும் தன்னுடைய தன்மானத்தை விட்டுட்டு அவர் தளபதியாக இருக்கட்டும், அந்நியாராக இருக்கட்டும், ஒரு காரில் ஏறுறாங்க, கீழே குடிஞ்சு அவங்க புடவை ஒரு சரி பண்ணி விடக்கூடாது. அமைச்சர் சேகர் பாபு அந்த அமைச்சருக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல. அவர் தனிப்பட்ட முறையில் அவர் ஒரு அமைச்சர், தமிழ்நாட்டோட இந்து அறநிலையத்துறையோட அமைச்சர், எம்எம்டியோட அமைச்சர், அவங்க முதலமைச்சரோட மனைவி. அதை போய் பப்ளிக் மீடியாவில் பப்ளிக் டொமைனியில் போய் நீங்கள் வந்து காலாண்டை போய் புடவையை சரி பண்ணி விடுறது சொல்லுங்கள், தப்பு இல்லை, வாயில் சொல்லுங்கள். அந்நியாரை இது மாதிரி இருக்குது, அவங்க சரி பண்ணிக்க போகிறாங்க. இல்லை முடியாதவங்களுக்கு செய்கிறது வேறு விஷயம். நல்லா நடந்து போகிறவங்க, நல்லா வாக்கிங் போகிறவங்க, நல்லா ஜாக்கிங் போகிறவங்களுக்கு போய் நீங்கள் அந்த வேலையை மரவாசல் வேலையை செய்யலைன்னா அம்மா இருந்தால் என்ன கேள்வி கேட்டிருப்பாங்க. அம்மா செல்வ கணபதியை கேட்டாங்க, அரிசி மூட்டை எடுத்து கொடுத்தாரு சேலத்தில், இங்கே தான் அதிமுகலேருந்து போகும்போது அரிசி மூட்டை அதை ஒரு நிகழ்ச்சியில் கொடுத்துருந்தாரு. அம்மா என்ன தெரியுமா சொன்னாங்க செல்வ கணபதியை, இந்த அவரோட மிடுக்குன்னா அவரோட மீசன்னா அங்கே போய் மூட்டை தூக்குறாருன்னாரு. யார்? திமுகவில் போய் போகிறவங்களுக்குலாம் மூட்டை தூக்குற வேலை தான்னாரு. இது அம்மா இல்லை நல்ல காலம் இதெல்லாம் பார்க்கறதுக்கு. அம்மா இருந்தால் இது மாதிரி அலோவ் பண்ணுவாங்களா? அம்மா இருந்த காலத்தில் யாருன்னா இது மாதிரி புடவை போய் சரி பண்ண விடுவாங்களா? கிட்ட நெருங்க முடியுமா அம்மா கிட்ட? பெண்களே நெருங்க முடியாதுங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பொள்ளாச்சி விவகாரம் நடந்தப்ப நான் தைரியமா சிபிஐ இன்வெஸ்டிகேஷனுக்கு போட்டேன். ஆனா வந்து ராணிப்பேட்டையில அரக்கோணத்துல மாணவிகளுக்கு இது போன்ற ஒரு கொடூரம் நடைபெறுகிறது. ஆனா திமுக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. அப்படி நடவடிக்கை எடுக்கலைன்னா பெரிய அளவுல போராட்டம் அதிமுக தலைமையில வெடிக்கும் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? அவங்க வந்து பொள்ளாச்சி மேட்டரில் போராட்டம் நடத்தினாங்க. நீங்கள் ராணிப்பேட்டில் நடத்தலை, போராட்டம் பண்ணுங்க தானே சொல்கிறோம். எதிர்கட்சி ஏன் செயல்பட மாட்டேன்? சொக்கா கட்சி, பனியன் கட்சி எத்தனை முறை தளபதி ஸ்டாலின் எதிர்கட்சியாக இந்தியாவிலே சிறப்பாக செயல்பட்ட ஒரு எதிர்கட்சி தலைவர் யாரானா தளபதி ஸ்டாலின். உங்களால் ஏன் எதிர்கட்சியாக திமுக ஒரு நம்ம பாதாள சாக்கடை சொன்னோம் 4500 கோடி ஏப்பம் விட்டாங்க திமுக கவர்மெண்ட்டுன்னு சொன்னோம். அதுக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் எதிர்பார்ட்டம் இல்லை. மதுபான கொள்கை இன்றைக்கி கிட்டத்தட்ட 1000 கோடின்னு சொல்லி அமலாக்கத்துறையே சொல்லியிருக்கு. அதுக்கு மேலேயும் தேர்ந்து அமலாக்க இன்றைக்கி பண்ணிட்டுருக்காங்க. இதுக்கு ஒரு ஆர்ப்பாட்டமோ இது ஒரு முற்றுகை போராட்டமோ டாஸ்மாக் ஏன் எடுக்க மாட்டுறாரு எடப்பாடி? எதிர்கட்சியாக ஏன் வேகமாக செயல்பட மாட்டுறாரு? ஏன்னா அங்கே வந்து மேகநாதம் மாட்டிகிட்டு இருக்காரு. டாஸ்மாக் மாட்டில் இப்பவும் சொல்கிறேன், அடக்கி தான் வாசிப்பார் அண்ணன் எடப்பாடியார். ஏன்னா திமுக விட செந்தில் பாலாஜியை விட தங்கமணி அதிகமாக மாட்டியிருக்காரு. இவருக்கு உறவுகார் தங்கமணி, டாஸ்மாக் பொறுப்பு அமைச்சராக இருந்த தங்கமணி பாலாஜியை விட அதிகமான கொள்ளையில் ஈடுபட்டிருக்காரு. அதனால தான் மேகநாதன் இது அமலாக்கத்துறை கை வச்சிருக்கு. தனியாக இப்போ மேகநாதன் மட்டும் தனியாக உருவ முடியாது, திமுக மட்டும் தனியாக வெளியே எடுக்க முடியாது. இப்போ விசாகம் மாட்டினார்னா அதுக்கு முன்னாடி இருந்த ஐஏஎஸ் அதிகாரி மாட்டியிருப்பார். அதுக்கு முன்னாடி இருந்த இப்போ ஆவின் எம்டியாக இருக்கிற ஐஏஎஸ் அதிகாரி அண்ணாதுரை மாட்டுவார். யார் யார் டாஸ்மாகில் இப்போ இருந்தாங்களோ அத்தனை பேருக்கும் டாஸ்மாகில் ஒரு எம்டி இருக்கிறாருன்னா கண்டிப்பாக இது எதுவுமே தெரியாமல் அவங்க டாஸ்மாகில் இருக்க முடியாது. இன்டர்ன் போடுறதுலேருந்து 10 ரூபா எத்தனை பாட்டில் எத்தனை மூடின்னு கணக்கு போடுறதுலேருந்து எம்டி பாட்டில் வாங்குறதுலேருந்து எல்லாமே டாஸ்மாக் எம்டிக்கு தெரியும். அது எல்லாமே மேலிடத்துக்கு எம்டி பாட்டில் காலி பாட்டில் கூட மேலிடத்துக்கு கமிஷன் போகுது. அப்படி இருக்கும்போது இதை யாரும் தடுக்க முடியாது. டாஸ்மாக் வந்து டெல்லி அரவிந்த் கெஜ்ரிவாலை விட, தெலுங்கானா கவிதாவை விட, மனோஜ் சிசோடியாவை விட இவங்க அத்தனை பேரும் இந்த குடும்பத்தோடு உள்ளே போக போகிறாங்க. அக்கா கனிமொழி மீண்டும் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி அமைந்தால் அக்கா கனிமொழி தான் தமிழ் அடித்து சொல்கிற தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக அவங்க தான் இருப்பாங்க. மற்றவங்களாம் சிறைச்சாலையில் தான் இருப்பாங்க. இதான் பாரதிய ஜனதாவோட அஜெண்டா. நான் இதுக்கு முன்னாடி பல விஷயம் சொல்லியிருக்கேன், நீங்கள் நம்மளை இப்பவும் சொல்கிறேன். அக்கா எழுதி வச்சுங்க, அக்கா கனிமொழி தமிழ்நாட்டோட முதலமைச்சராக மீண்டும் திமுக வெற்றி பெற்றால் வருவாங்க. வெற்றி பெறுமா வெற்றி பெறாதான் என்ன கேட்காதீங்க. அது அண்ணன் எடப்பாடிக்கிட்டு தான் இருக்குது. அவர் ஒத்துமையாக பிரிஞ்சு சென்ற அத்தனை பேரும் ஒற்றுமையாக சேர்த்தா வெற்றி பெறலாம். இல்லை 4ஆம் கிளாஸ் பாடத்தில் சொல்கிறது தான் 4 இடத்துல தனித்தனியாக பிரித்தாலும் வச்சு திமுக இன்று வரைக்கும் கையாளுது. அதுக்கு வந்து அண்ணன் எடப்பாடி வந்து இறையாக அவர் இருக்கிறாரு. அதை விட்டுட்டு பிரிந்து சொல்கிறது யாராக இருந்தாலும், அது கேசி பழனிசாமியாக இருந்தாலும் சரி, ஐயா ஓபிஎஸ்ஸாக இருந்தாலும் சரி, ராஜமாதா சின்னம்மாவாக இருந்தாலும் சரி, எல்லாரையும் ஒன்றிணைக்க வேண்டும். ஐயா பண்ருட்டியாக இருந்தேன் பிரிஞ்சு அத்தனை பேரும் ஒன்றிணைத்து அதிமுக வெற்றி நடை போடணும். அப்போ தான் திமுக வீழ்த்த முடியும். திமுக வந்து இன்றைக்கி லெவலுக்கு இன்றைக்கி தேதிக்கு பலமாக இருக்குது. இன்றைக்கி தேதிக்கு எலெக்ஷன் வச்சா இன்றைக்கி திமுக தான் வரும், நாளைக்கு யார் வருவாங்கன்னு சொல்ல முடியாது. 2025க்குள்ளே திமுக எலெக்ஷன் வைக்க போகுது. 2026 திமுக எலெக்ஷன் நடத்த தயாராக இல்லை. ஒவ்வொரு முறையும் அந்த இது போச்சுன்னா அவங்க தோக்குறாங்க. அதனால் இந்த வாட்டி டிசம்பர் மாதத்துக்குள்ளே திமுக ரிசைன் பண்ணி எலெக்ஷனை கொண்டு வர போகிறாங்க. நீங்கள் எல்லோரும் 2026 எல்லாரும் பேசிட்டு இருக்கோம். 2026 இந்த வாரம் எலெக்ஷன் கிடையாது. எழுதி வச்சுங்க, அடித்து சொல்கிறேன். 2025 தான் எலெக்ஷனு. இன்னும் 3 மாதத்தில் கேண்டிடேட்டை அறிவிச்சிருவாங்க. அவங்க களை பண்ணி ஆட்டம் இப்போயே ரெடி ஆகிட்டாங்க. திமுக மண்டல பொறுப்பாளர் இவ்வளோ வேகமாக போடுறாங்கன்னா நீங்கள் அப்பயே புரிஞ்சுக்க வேண்டாமா? இன்னும் இவங்க கூட்டணியே அலைன்ஸே செட் பண்ணலாம். அவங்க ரெடியாக அலைன்ஸோடு ரெடியாக இருக்கிறாங்க. அவங்க இவங்க இனிமேல் தான் அலைன்ஸ் உட்காந்து டிசம்பருக்கு மேலே அலைன்ஸை செட் பண்ணலாம்னு நினச்சின்னு இருக்கிறாங்க. அதுக்குள்ளே எலெக்ஷனே நடந்து முடிஞ்சிடும்.
கனிமொழி அவர்களை பொறுத்த வரைக்கும் டெல்லியில தான் அரசியல் செய்யக்கூடிய ஒரு இன்ஃப்ளூயன்ஸோட இருந்துட்டு இருக்காங்க. நீங்க சொல்றத பார்க்கும்போது இப்போ கனிமொழி கண்ட்ரோல்ல திமுக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? கனிமொழி அவர்களுக்கு அந்த அளவுக்கு உதயநிதி ஸ்டாலினை தாண்டி கட்சி மட்டத்தில் செல்வாக்கு இருக்கிறதா? திறமை இருக்கிறது. தளபதி ஸ்டாலினை கம்பேர் பண்ணும்போது, தளபதி உதயநிதி கம்பேர் பண்ணும்போது, தயாநிதி மாறனை கம்பேர் பண்ணும்போது, அந்த கலைஞர் கலைஞருக்கு அடுத்து அந்த 2 பேருக்கு அந்த திறமை இருக்குது அந்த ஃபேமிலியில். யாருன்னா ஒன்று வந்து மூக்க அழகிரி சாருக்கு, 2வது வந்து கனிமொழி அக்காவுக்கு. மூக்க அழகிரி சார் அவருடைய பையனுடைய உடல்நிலை சரியினால அப்செட் ஆகி தம்பிக்கு பக்கம் போயிட்டார். அவர் எதிர்ப்பு அரசியல் முன்னெடுக்க தயாராக இல்லை. ஆனால் கனிமொழி அக்கா மிக விரைவில் திமுகவை கேப்சர் பண்ணுவாங்க. அதுக்கான எல்லா தகுதியும் திறமையும் ஆளுமையும் அந்த மாதிரி இருக்குது. அக்கா கனிமொழி வந்து தளபதி இருக்கிற வரைக்கும் ஒன்றா இருப்பாங்க, பொறுமையாக இருப்பாங்களே தவிர தளபதிக்கு அப்புறம்னு ஒரு கேள்வி வந்ததுன்னா அப்போ வந்து உதயநிதியால் அக்கா கனிமொழியை ஓவர்டேக் பண்ண முடியாது. ஏன்னா ஏற்கனவே உதயநிதிக்கு வந்து சீனியர்கள்லாம் துரைமுருகன், KN நேரு, எல்லாருமே மனசுக்குள்ளே எதிர்ப்பில் தான் கட்டுருக்காங்க. அவரும் ஒரு செயல்பாடும் ஒன்றும் இல்லை. 11 மணிக்கு தான் எழுந்தே வெளியில் வராரு. அவரை வந்து அவர் திருத்திக் கொள்ளணும். இல்லைனா அக்கா கனிமொழி அவங்கள ஈஸியாக ஓவர்டேக் பண்ணிடுவான். பல்வேறு முக்கியமான தகவல்களை, செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி, வணக்கம்.